ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளில் எல்லாருக்குமே தெரியும், மிஸ்டர் பீன் அப்படின்றவர் ரொம்ப காமெடி பண்ணுவார். ரொம்ப காமெடி பர்சன் அப்படின்றது நம்மளில் எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் அந்த காமெடி பர்சனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது. அவர் வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு 4 பாடங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. அது என்ன பாடங்கள், அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறது அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு லெசன் தாங்க. இப்படிலாம் பேசினா பூமரும்பாங்க. ஆனால் நம்ம உண்மைகளை பேசினாலே இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படின்றது வரத்தான் செய்யும். அதனால் அதை பெருசாக கண்டுக்கூடாது. இங்கே வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறவங்கள தான் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மற்றவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய பாதை என்ன, அவங்களுடைய கோல்ஸ் என்னவோ அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருப்பாங்களே தவிர மற்றவர்கள் பின்னாடி அவங்க போகவே மாட்டாங்க. அதனால் நீங்களும் இவன் எப்படி, இவன் ஏன் சொல்லணும், அவன் ஏன் சொல்லணும், அதை ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்றது இல்லாமல் நமக்கு அது வாழ்க்கையில் தேவையாக இருக்கா அப்படின்னா அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ மிஸ்டர் பீன் அவர்களோட வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மிஸ்டர் பீன் அவருக்கு 67 வயசு ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக ஏஜ் தெரில. அவர் முதல் தத்துவமாக என்ன சொல்கிறார், தத்துவன்றது மீனிங் என்னென்னா, முதல் வாழ்க்கை வாழ்வதற்கான தாரக மந்திரமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் நிறையா பர்சன் வருவாங்க போவாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வேலை செய்கிற இடத்துல வருவாங்க, அதாவது வீட்டில் வருவாங்க, குடும்பத்தில் வருவாங்க. நிறையா பர்சன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் வருவாங்க. பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, எதிர்த்து தெரு, பக்கத்து ஊர், இந்த மாதிரி நிறையா விதமாக வருவாங்க. அந்த வரக்கூடிய நபர் உங்களுடைய அன்பிற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கல அப்படின்னா, உங்களை பெருசாக மதிக்கலை, உங்ககிட்ட அவங்க உங்களை தேடியே வரல அப்படின்னா, அவங்கள தயவு செய்து நீங்கள் தேடி போகாதீங்க. முதல்ல அவங்கள உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை உங்களுடைய மதிப்பு தெரியாமல் உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, அப்போ நிச்சயம் நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு பதில் சொன்னாலும் விளக்கங்கள் சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் அவர் தெளிவான விளக்கத்தோடு சொல்கிறாருங்க. ஆமாம், என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஒரு தடவை ஒரு சின்ன பிரிவினை வந்திருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சரி பண்ணிட்டோம். அது மறுபடியும் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது அப்படின்ற டைலாக் போல். இந்த இரண்டாவது விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, நிறைய இடங்களில் அவங்களுக்கான நிம்மதியை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிம்மதியை தேடி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், இவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் அவுட்டிங் போகிறேன், நான் பெரிய லாங் டிரைவ் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போன்ற நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் அந்த நிம்மதி சந்தோஷத்தை தேடணும். உங்களுக்குள்ளே இருக்கிற நிம்மதி சந்தோஷம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் கிடைக்கும், பக்கத்து வீட்டில் இருந்தாலும் கிடைக்கும், எங்கே போனாலும் கிடைக்கும். தயவு செய்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதியை நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் தான் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. அப்படின்னா உங்களால் என்றைக்குமே நிம்மதியாக இருக்கவே முடியாது, சந்தோஷமாகவும் இருக்கவே முடியாது அப்படின்றதையும் இவர் சொல்கிறாருங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இது கரெக்டான விஷயம்தான். ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சோகங்கள் அப்படின்றது எனக்குள்ளே இருக்குன்னா, அது எங்கே போனாலும் அது சின்னதாக டைவர்ட் ஆகுமே தவிர அது 100% சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாதுங்க. அண்ட் மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நிறையா பேர் அவங்களே ரொம்ப தரக்குறைவாக எண்ணிக்கிறாங்க. அதாவது நம்மளாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த திறமை இருக்கணும், நம்ம இந்த மாதிரி பணக்காரன் வீட்டில் பிறந்திருக்கணும், நம்ம பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், இல்லை நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கணும், இல்லை அவருக்கு அவரோட ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணதுனால தான் அவர் மேலே வந்தார், அதனால் நம்ம ஒய்ஃபும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லை நம்மளோட உறவினர்கள் அனைவரும் யாராவது ஏதாவது கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தேடாதீங்க. இங்கே உங்களுடைய முகத்திலேயே நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்குமான எந்தவித அமைப்பும் இல்லை. அதை நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களால வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு உடல் வலிமை அப்படின்றது முக்கியம் கிடையாது. இங்கே மன வலிமை அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் உங்கள் முகத்தில் அழகு அப்படின்றது முக்கியம் கிடையாதுங்க.
உங்களுடைய பிரெயினில் எந்த அளவுக்கு நீங்கள் பவர் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய பிரெயினுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்களோ அதுதான் முக்கியம். இது எதுவுமே வந்துட்டு ஃபிசிக்கலாக நம்மளுடைய உடல் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் கிடையாது. மென்டலாக நம்ம யோசிக்கிற விஷயத்தில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்களும் தயவு செய்து நான் இப்படி இருக்கேன், இவங்க இப்படி பண்ணல அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மேலே வந்துட்டு ஒரு விஷயத்த சாராதீங்க. அண்ட் அதே போல் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அதனால தான் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய நான் இந்த மாதிரி வந்துட்டு உடலில் ஒரு சில குறைபாடு இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். நான் இந்த மாதிரி வந்துட்டு மோட்டிவேஷன் இதில் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கெல்லாம் நம்மளாம் எங்கடா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்குது. அதனால் உடல் குறைகள் அப்படின்றது இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மனதில் குறைவு இல்லாமல் இருந்தாலே போதுமான ஒன்று தான். அண்ட் ஃபைனல், எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, போய் ஒரு புகைப்பிடிச்சிட்டு வருவோம், தம் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி போகிறது. எனக்கு சோகமாக இருக்குது. நான் போய் வந்துட்டு லைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டா வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. முதல்ல உங்களை நீங்கள் லவ் பண்ணணும். முதல்ல உங்களை நீங்கள் நேசிக்கணும். முதல்ல உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் அப்படின்றது கொடுக்கணும். உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா அப்போ மற்ற யாரும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. நல்லா ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துக்கோங்க. வாழ்க்கை இறுதி வரை உங்கள் கூட இருக்கிறது நீங்கள் தான். உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். இங்கே வேறு யாருமே கிடையாது. நீங்கள் மற்றவர்கள் நேசிக்கிறதை விட உங்களை நேசிங்க. மற்றவர்களையும் நேசிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் மற்றவர்கள் விட அதிகமாக, நான் என்னை விட உன்னைதாண்டா அதிகமாக வந்துட்டு நேசித்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது பார்த்திங்களா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை விட உங்களை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும். உங்களுடைய உடல் மேலே அக்கறை அப்படின்றது உங்களுக்கு வேணும். உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நல்ல உணவுகள், உங்களுக்கு சத்து கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. இங்கே வேறு யாரும் உங்கள் மேலே அக்கறை கொள்ளணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 4 விஷயத்துலையும் ஏதாவது தப்பு இருக்கா? நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, நான் ஏன் வந்துட்டு இப்படி இருக்கணும், நான் ஏன் என்ன நேசிக்கணும், நான் ஏன் வந்துட்டு மற்றவங்களுக்காக வாழக்கூடாது, மற்றவங்களுக்காக நான் வாழலாம் இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ளே வருதுங்களா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் தவறுன்னு தெரியும், ஆனால் நம்ம அதை ஓவர் கம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்மளே நினச்சிக்கிறோம் அதெல்லாம் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது, இதெல்லாம் வேஸ்ட்டு, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே வந்துட்டு யோசிப்போம். அதனால் தயவு செய்து அந்த மாதிரி எண்ணங்கள் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. இந்த 4 விஷயமும் தப்பு இல்லை, சரியான விஷயம்தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் சொல்கிறது இல்லை, மிஸ்டர் பீன் சொல்லியிருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த 4 விஷயத்தையும் உங்களோட லைஃப்பில் அங்கமாக நீங்கள் நினச்சி பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது உங்களை தேடி வருங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வந்துட்டு எம்எஸ்வி சேனல் கேரண்டி அப்படின்றத கொடுக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கொடுத்துருக்கும், ஒரு நல்ல ஒரு ஐடியா, ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லைக் அப்படின்றத கொடுத்துருங்க. இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோவில் இன்னும் குவாலிட்டி அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ண முடியும் என்னால். ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.